வணக்கம். என் பெயர் ஆன்ஸ்டின் ஜோ. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருச்சி தூய வளனார் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில். இன்று நான் எழுதிய கவிதையை இங்கே வாசிக்க வந்துள்ளேன். தமிழன்னை சேலை கட்டி வருவதெல்லாம் அந்த காலம். இது மாடர்ன் யுகம். தமிழன்னை இப்போதெல்லாம் சேலை கட்டி வருவதே இல்லை. எப்போதும் கோட்டு சூட்டுதான். அப்படி கோட்டு சூட்டு அணிந்து தாத்தா உதயநேசன் அவர்களை வணங்கி என்னுடைய கவிதையை இந்த அரங்கிற்கு சமர்ப்பிக்கிறேன். முதலில் நான் எழுதிய ஹைக்கூ, அடுத்து எனது கவிதை. கடந்த ஆண்டு தாத்தா அமுதபாரதி அவர்கள் எங்கள் வீட்டில் 3 நாட்கள் தங்கி அப்பாவின் மாணவர்களான அண்ணன்களுக்கும் அக்காக்களுக்கும் ஹைக்கூ எழுத பயிற்சி பெற்றார்கள். ஓ, இதுதானா ஹைக்கூ என எனக்கு புரிந்துவிட்டது. அப்போது நான் எழுதிய ஹைக்கூ கவிதைகள். மழை பெய்யும் டிவியில் சொன்னாங்க, மழை பெய்யும் டிவியில் சொன்னாங்க, பள்ளிக்கு கிளம்பினேன். Thursday டைம் டேபிள் பிடி பீரியட், Thursday டைம் டேபிள் பிடி பீரியட், மேத்ஸ் மிஸ் வந்தாங்க. 2 ஹைக்கூக்களையும் முருகேஷ் பெரியப்பா எனக்கு திருத்தி இப்படி தந்தார்கள். மழை பெய்யும் வானிலை அறிவிப்பு, பள்ளிக்கு கிளம்பினேன். வியாழன் அன்று உடற்கல்வி பாடவேளை, கணித ஆசிரியர் நுழைந்தார். அடுத்து எனது கவிதை. சணல்களாலும் குச்சிகளாலும் கட்டி வைத்திருக்கிறேன், அம்மா சுத்தமாக வைத்திருக்கிற எங்கள் வீட்டு வரவேற்பறையை. நான் செய்த கிளே பொம்மைகளை ஒளித்து வைக்கிறேன் அப்பாவின் லேப்டாப்பின் இடுக்குகளில். முக்கிய கூட்டங்களில் கூட அவர் எடுக்க தயங்கும் விலையுயர்ந்த குறிப்பேட்டின் பக்கங்களில் குறுக்கும் நடுக்குமாய் நான் வரைந்திருக்கும் குறுந்தாடி ஓவியங்கள். அப்பாவுக்கு பிடித்த தக்காளி சட்டினியோடு அம்மா தரும் தோசையின் மேல் சாசும் பாலும் கலந்த திரவத்தை ஊற்றி கொடுக்கிறேன். காலையில் கல்லூரிக்கும் கடைக்கும் செல்வதற்காக அவசரமாய் நுழைகிற குளியலறை தொட்டிகளை பேனாக்கள் கழுவப்பட்ட நீல நிற தண்ணீரால் நிரப்பி வைக்கிறேன். அப்பாடா என அவர்கள் படுக்கும் மறுநொடி மெத்தைக்கும் முதுகுக்கும் இடையில் குத்தி நிற்கிறன என் குட்டி குட்டி டைனோசர்கள். வசந்தமான வரவேற்பு, நுணுக்கமான கணினி பணி, கவனமான செயல்பாடு, ஆத்மார்த்தமான உணவு, ஆனந்த குளியல், ஆழ்ந்த உறக்கம் என்கிற அவர்கள் இருவரின் எல்லா நேர்த்திகளின் மீதும் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு சத்தமில்லாமல் அமர்ந்து கொள்கிறேன். என்ன தைரியம் உனக்கு என்றுதானே கேட்கிறீர்கள். அவர்களை தாக்குவதற்கு என்னிடம் இருக்கிறது, அவர்களை தாக்குவதற்கு என்னிடம் இருக்கிறது முத்தம் என்ற சம்மட்டி. முடிச்சிட்டிங்களா? ரொம்ப அருமை அருமை. வந்துட்டார் ஐயா, வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தமிழன்னை கோட் சூட் அணிந்திருக்கிறார் என்று உங்களை கூறினார். தமிழன்னை இங்கு வந்து கொண்டு இருக்கிறார் அரங்கிற்கு. கைத்தட்டி வாழ்த்துங்கள். தாத்தா என்று உங்களை அழைத்து கோட் சூட் அணிந்த தமிழன்னை என்று கூறி அருமையான ஹைக்கூக்களை மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். நம்ம கவிச்சுடர் ஐயா அப்படியே மகிழ்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார். கவிநிலா மோகன் ஐயா, என்னோட நம்ம ஹைக்கூ கவியரங்கம் முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சா என்று அருமையாக பேசினார். அவர் ஆன்ஸ்டின் ஜோ அவர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செல்லும். இறுதியாக ஜெயஸ்ரீ. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமான்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பல தமிழாசிரியர் தெரியும். அவங்க எழுதி பிள்ளைங்களை படிக்க சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். நான் சலே தன்னுடைய பிள்ளையை அவங்க 2 பேர் எப்படி வளர்த்துருக்காங்கன்னா, அமுதபாரதி ஐயா அவர்களைத்தான் தாத்தா என்று அவர் பிள்ளைக்கு காமிச்சு வளர்க்குறாங்க. அந்த கவி நிழலில் வளர்ந்த பிள்ளை அவர். நிறைய தாத்தாக்கள் நிறைய பேர் முருகேஷ் பெரியப்பா மாதிரி இருக்காங்க அவருக்கு. அப்படி நடுவில் நான் ஒரு அப்பா பக்கத்தில் இருக்கிறேங்க அங்கே இப்போ ஸ்ரீரங்கத்தில். அதனால் அந்த பிள்ளை தமிழ் நிழலில் வளர்ந்தவன். ரொம்ப அருமையாக சொன்னான். தமிழனை இப்போதெல்லாம் சேலை கட்டுவதில்லை, அவள் கோட்டு சூட்டு போட்டு கொண்டிருக்கிறாள் உதயநேசன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப அவரை பொறுத்த வரைக்கும் தமிழனே ஐயா தான் அவங்களுக்கு. இதுதான் கவிதை. ரொம்ப அழகாக அந்த குழந்தைகள் எல்லாரும் சொன்னது. அது ஒரு முத்தாய்ப்பாக ஒரு கவிதையை அவர் சொன்னார். வாழ்த்துகள். சாலேத் அவர்களுக்கு, அவருடைய இணையர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவர் சென்ட் ஜோசப் கல்லூரியுடைய பேராசிரியர், மகாகவி இதனுடைய இணையாசிரியரும் இருக்கிறாரு. நன்றி, வணக்கம்.